ஹாய் கைஸ், நான் ஹரிஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். இந்த வீடியோவில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்க்குள்ள ஒரு விஎம் எப்படி பேசிக்காக க்ரியேட் ஆகும், அதே மாதிரி எப்படி இன்டர்னலாக வந்து ஒரு டேட்டா சென்டர், ஹியூஜ் டேட்டா சென்டர்லேருந்து எப்படி ஒரு கஸ்டமருக்கு எடுத்து தராங்க, ஒரு இன்டர்னலாக என்ன நடக்குது, பேசிக்ஸ்லேருந்து சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இது வந்து ஐஏஎஃப்எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு யூசர் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறேன். இந்த விஎம்க்கு ஃப்ளேவர் சூஸ் பண்ணுறேன். இங்கே ஃப்ளேவர் தான் என்னென்னா என்னுடைய ரேமு, என்னுடைய விசிபியு, தென் வந்து எனக்கான ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணுறேன். இதுதான் ஃப்ளேவர்ஸ்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நான் ஃப்ளேவரை சூஸ் பண்ண பின்னாடி என்னோட இமேஜை செலக்ட் பண்ணுவேன். என்ன இமேஜ்னா எனக்கு வந்து லினக்ஸா, விண்டோஸா, இல்லை விண்டோஸ்லேயே வந்து எனக்கு நிறைய உபுண்டு இருக்குது, ரெட் ஹாட் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் காலி லினக்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குது. எந்த ஃப்ளேவர்ஸ் வேணும், எந்த இமேஜ் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து என்னுடைய கிரியேட் விஎம் கொடுத்துருவேன். ஒன்ஸ் கிரியேட் விஎம் கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு என்ன வரும்னா ஒரு ஐபி வரும். எக்ஸாம்பிளுக்கு 192.132.14.21 அப்படின்ற ஒரு ஐபி வருதுன்னா இந்த ஐபி வச்சு நம்ம எஸ்ஹெச் பண்ணி நம்மளுடைய விர்ச்சுவல் சர்வர் கூட லாகின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் டெப்ளாய் பண்ணவோ, ஆப்ஸ் டெப்ளாய் பண்ணவோ, சர்வர்ஸ் உள்ள நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ஏபிஐஸ் ரன் பண்ணவோ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி தான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடந்து ஒரு விஎம் வந்து உங்களுக்கு அலகேட் ஆகும். ஓகே, இன்டர்னலாக இது எப்படி அலகேட் பண்ணி தருது? ஓகே, ஒரு பிரிச்சுப்போம். நம்ம டேட்டா சென்டர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர்லாம் வச்சுருக்காங்கல்ல, டேட்டா சென்டர்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரேக்ஸ் இருக்கும். இந்த ரேக்ஸில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பேர் மெட்டல் நோட்ஸ் இருக்கலாம். இது இந்த பேர் மெட்டல் நோட்ஸோட மினிமம் ஸ்பெக் எப்படி இருக்குன்னா ஒரு 100 GB ஆஃப் ரேமு, ஸ்டோரேஜ் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இவ்வளோ இருக்கும். இதுதான் ஒரு டேட்டா சென்டர். இந்த மாதிரி பல லைக் ஏரியாஸில் இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும், சைனாவில் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கும், சிங்கப்பூரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மல்டி ஜோனில் இதே மாதிரி தான் ரேக்ஸ் வச்சு அவைலபிளாக இருக்கும். சரியா? ஓகே ப்ரோ, எப்படி நம்ம கிளிக் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த டேட்டா சென்டர்லேருந்து எப்படி நம்மளுக்கு விஎம் ப்ரொவிஷன் ஆகும்? எக்ஸாம்பிள் நான் அதில் சொன்னல, அந்த பெரிய ரேக்லேருந்து ஒரு சர்வர் ஒரு பேர் மெட்டல் நோட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு விர்ச்சுவலாக நாம் கேட்ட ஸ்பெக்குக்கு மட்டும் ஒரு கம்ப்யூட்டரை அசைன் பண்ணுவாங்க. ஒரு பெரிய கம்ப்யூட்டர், அந்த பெரிய கம்ப்யூட்டர்லேருந்து எனக்கு ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ரிசோர்ஸை மட்டும் அலகேட் பண்ணுவாங்க. அதான் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர். இதுக்கு யார் ப்ரோ இதை அசைன் பண்ணுவான்னா அதுதான் ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர் தான் என்ன பண்ணுன்னா நீங்கள் கேட்குற ஃப்ளேவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான விர்ச்சுவல் ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணும். இந்த விர்ச்சுவல் ஸ்பேஸுக்கு தான் ஒரு ப்ரைவேட் ஐபி அசைன் ஆகும். ஐ திங்க் ப்ரைவேட் ஐபி பப்ளிக் ஐபினா உங்களுக்கு என்ன தெரியும்? ப்ரைவேட் ஐபி பப்ளிக் ஐபினா ப்ரைவேட் ஐபி வந்து இன்சைட் த நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஐபி வந்து நம்ம இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கும், நம்ம அவுட் சைட் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஐபி இது மாதிரி 2 ஐபி இருக்கும். இந்த ஸ்பேஸுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி அசைன் ஆகும். இந்த ப்ரைவேட் ஐபிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பப்ளிக் ஐபி அட்டாச் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த பப்ளிக் ஐபியை வச்சு தான் நம்ம எஸ்எஸ்ஹெச் பண்ணி லாகின் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இந்த பப்ளிக் ஐபி யார் தரும்? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற பப்ளிக் ஐபியை ஐஎஸ்பி கிட்டேருந்து நம்ம கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து வாங்கியிருப்பாங்க. அதை வச்சு நம்மளுக்கான பப்ளிக் ஐபிஸை அட்டாச் பண்ணி தருவாங்க. இது வந்து ஒரு விஎம் வரும்போது இதே மல்டிபிள் விஎம்ஸ் வாங்குறீங்க, ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த பப்ளிக் ஐபிஸே வந்து நீங்கள் அட்டாச் டிட்டாச் பண்ணிக்க முடியும். அது எப்படி சொல்கிறதுன்னா, லைக் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் ஐபிஸை வந்து ஃப்ளோட்டிங் ஐபின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ஐபிஸ் என்ன பண்ணலாம்னா எங்கிட்ட வந்து VM1 இருக்குது, இங்கே வந்து VM2 இருக்குது.
VM3 இருக்கு, VM4 இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு விபிசிக்குள்ள இருக்குது. விபிசினா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா இப்போதைக்கு ஜென்ரலா சொல்லிடுறேன். விபிசி வந்து விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகே, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க. ஒரு உங்களுக்குன்னு ஐசோலேட்டட் ஆயிருக்கும் நெட்வொர்க் எல்லாமே. இந்த ஃப்ளோட்டிங் ஐபி வந்து நிறைய இருக்கும். ஒரு ஃப்ளோட்டிங் ஐபி, இந்த ஃப்ளோட்டிங் ஐபி VM1க்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை வச்சு இந்த ஃப்ளோட்டிங் ஐபி வச்சு நான் VM1 ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த விஎம் வந்து ஏதோ டவுன் ஆயிடுச்சு, ஐ மீன் விஎம் நான் டெலீட் பண்ணிட்டேன், இந்த ஃப்ளோட்டிங் ஐபியை நான் வேற எதுக்கு நான் அசைன் பண்ணிக்கலாம். ஒரே ஃப்ளோட்டிங் ஐபி தான், நான் இந்த விஎம்க்கு அதே ஃப்ளோட்டிங் ஐபி யூஸ் பண்ணி இந்த விஎம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ளோட்டிங் ஐபின்னு சொல்லுவாங்க. ஒரு விஎம் கிரியேட் பண்றதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஓகே गाइस, இதை மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இதை தவிர வந்து இந்த விஎம்குள்ளே இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. செக்யூரிட்டி குரூப்போட ரூல்ஸு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அது மறக்காமல் லேர்ன் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ், சில டேர்ம்ஸ்லாம் புரியாத மாதிரி இருக்கும், மேபி அதை பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் டவுட்லேயே கமெண்ட்ஸ்லேயே கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ், பாய் பாய்.